ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. நாங்க திருச்சியில இருந்து மும்தாஜ் பேசுறோம். சொல்லுங்க மும்தாஜ், எப்படி இருக்கீங்க? ஷாஜகான் எப்படி இருக்கார்? நல்லா இருக்காங்க. சொல்லுங்க மும்தாஜ். எனக்கு ஒரு சந்தேகம் மேடம். தாராளமா கேட்கலாம். என்னுடைய மார்பகங்கள் சின்னதா இருக்கு, அதை டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது மருந்து பொருட்கள் சொல்ல முடியுமா? ஓகேங்க, நம்ம கேட்போம், டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், பெண்களுடைய மார்பகம் வந்து சிறுத்து போனா வந்து அது கொஞ்சம் வந்து என்லார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா, இல்ல ஏதாவது உணவு முறை இருக்கான்னு மும்தாஜ் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வயசுங்கிறது தெரியணும். திருமணம் ஆனவங்களா ஆகாதவங்களா, குழந்தை பெற்றவங்களா பெறாதவங்களான்றது ஒன்று. ஓகே. ரெண்டாவது அவங்களுக்கு வெயிட்டை பொறுத்து இருக்குது, வெயிட்டை பொறுத்து. ரெண்டாவது இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். உளுந்து இருக்கு பாருங்க, உளுந்த எந்த ரூபத்தில் நம்மளால சாப்பிட முடியுமோ, உளுந்து கஞ்சி, உளுந்தங்களி, வேற இன்னொன்று உரையில்லாத உளுந்த வந்து எப்படிலாம் எந்த ரூபத்தில் யூஸ் பண்ண முடியுமோ எடுத்துக்கிட்டோம்னா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அட் தி சேம் டைம் வந்து இந்த உளுந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து முதுகு தண்டுக்கு நல்லது அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கும் நல்லது. ஆமா, அதுக்கும் நல்லது. ஓகே, சான்சஸ் இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி மும்தாஜ் கால் பண்ணதுக்கு. உங்களுடைய சந்தேகத்துக்கு வந்து தீர்வு கிடைச்சிருக்கும் நம்புறோம். சரி டாக்டர், நம்ம வந்து தொடர்ந்து அந்த பெரும்பாடு பத்தி பேசுவோம். ஓவர் ப்ளீடிங் ஆகும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படி வந்து ஓவர் ப்ளீடிங் ஆச்சுன்னா நிச்சயமா வந்து ஆல்ரெடி சோர்வா இருக்கிற உடம்பு இன்னும் கொஞ்சம் சோர்வா போயிடும். அந்த நேரத்துல என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணும் அவங்க? இவங்களுக்கு வந்து முழுக்க அந்த பேரிச்சம்பழம் ரொம்ப ஒரு அத்தியாவசியம். அப்ப வந்து அயன் கண்டென்ட் குறைவா இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வருமா? வரும். ஓகே. பேரிச்சம்பழம், அயச்செந்தூரம், அயகாந்த செந்தூரம், இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் விற்கும். அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். அயச்செந்தூரத்தை ஒரு சிட்டிகை எடுத்து தேனில் மத்திச்சு சாப்பிட்டுக்கிட்டு வரணும். இது இல்லாத நம்ம தென்னம்பாலை இருக்கு பாருங்க, தென்னம்பாலை அந்த நேரத்துக்கு இந்த இது இல்லைன்னா கூட, முதல்ல சொன்னது இல்லைன்னா கூட தென்னம்பாலை அதை எடுத்து தட்டி சாறு புழிஞ்சு அதை ஸ்டாப் பண்ணும். வாழைப்பூ இருக்கு பாருங்க, வாழைப்பூவை அடிக்கடி நம்ம உணவா எடுத்துக்கலாம். அந்த நேரத்துக்கு ரொம்ப ப்ளீடிங் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை தட்டி அதனுடைய எசன்ஸ் சாறு எடுத்து அதை நம்ம உடனே எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பெரும்பாட ஸ்டாப் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர் தயாரா இருக்காங்க பேசுறதுக்கு. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. ரோஸ் வெண்ணிலா. ரோஸ் வெண்ணிலா, பேரே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. சொல்லுங்க, நான் எப்படி கூப்பிடணும்? இப்போ ரோஸ்ன்னு கூப்பிடணுமா இல்ல வெண்ணிலான்னு கூப்பிடலாம்? வெண்ணிலான்னு கூப்பிடலாம், உங்க இஷ்டம். ஓகே, நான் ரோஸ் வெண்ணிலானே கூப்பிடுறேங்க. உங்களுடைய முழு பேர் அதுதானே? ஆமாங்க. சரி, ட்ரை பண்ணி நீதான் கிடைச்சது. அப்பா ரிஜெக்ட் வந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்பதான் எனக்கு கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சிங்க. சொல்லுங்க, நீங்க நலமா இருக்கீங்க தானே? நல்லா இருக்கோங்க. சொல்லுங்க, சந்தேகம் சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆயிட்டு 2 பசங்க இருக்காங்க. வயசு என்ன ஆகுதுமா? 8 years. 35 8 years ஆயிடுச்சு. சொல்லுங்க. அது இப்ப வந்து பண்ணும்போது ட்ரை ஆயிடுதுங்க ஒரு 5 minutesக்குள்ள. ஓகே ஓகே, ட்ரையா இருக்கு, அதனால வந்து கஷ்டப்படுறீங்களா? லூபிகன்ட் இல்லாதனால அது யூஸ் பண்ண எப்படி என்ன பண்றது அது கேட்கணும். ஓகேங்க ஓகேங்க, டாக்டர் கிட்ட அதுதான் ப்ராப்ளம், வேற எதுவும் இல்ல. ஓகேங்க ஓகேங்க, தாராளமா டாக்டர் கிட்டங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. டாக்டர் சொல்லுங்க, அவங்களுக்கு உண்டான தீர்வு. அதாவது உடலுறவுக்கு உள்ள டயத்தை கொஞ்சம் தள்ளி போடணும். சரச சல்லாபக வேலைகளில் அவங்க ஈடுபடும் போது இந்த சுரோனிதம் உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் அது மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 2 குழந்தைங்கள் ஆகிப்போச்சு, இனிமேல் குழந்தை பற்றி பிரச்சனை இல்லை. இது மாதிரி உள்ளவங்க ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில், இது மாதிரி எடுத்துக்கிட்டாலே போறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சரிங்க, டாக்டர் சொன்ன விஷயம் கேட்டிருப்பீங்க. நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. ரோஸ் வெண்ணிலா, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நிச்சயமா நீங்க வந்து கேட்டதுக்கு உண்டான தீர்வு கிடைச்சிருக்கும் இல்லையா? சரி, நேயர்கள் மறுபடியும் சொல்றேன், இது வந்து ஆண் பெண் இருவருக்குமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் செக்ஸ். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் இந்த அந்தரங்கம் நிகழ்ச்சிக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்கலாம். நீங்க எப்படி கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிச்சயமா வந்து நீங்க டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். சரி டாக்டர், நம்ம இன்னைக்கு வந்து பேசிட்டு இருந்த டாபிக் வருவோம். நீங்க வந்து சொன்னீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டா வந்து பெரும்பாட வந்து நிறுத்தும் அப்படின்னு. அப்ப பெரும்பாட நிறுத்தும் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி
இது வந்து தொடர்ந்து பீரியட்ஸ் வந்து வராதவங்க இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பீரியட்ஸ் வரவங்க அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பெரும்பாடு மோஸ்ட்லி இருக்கு இல்லையா? சோ அப்போ வந்து இவங்களுக்கு முறையான பீரியட்ஸ் ஃபாலோ ஆகுமா நீங்க சொன்ன உணவுல? அதுக்கு கல்யாண முருங்கைன்னு ஒரு இலை ஒன்று இருக்கு. சரிங்க. அந்த முள்ளு முருங்கை இலைன்னு கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க. கல்யாண முருங்கை இலை அதை முறையா அரைச்சு சுத்தம் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு கொட்டைப்பாக்களவு டெய்லி காலையில ஒரு 4-5 நாளைக்கு எடுத்துட்டு வரணும். அதோட ஸ்டாப் பண்ணிடணும். திருப்பி மறுபடியும் 4-5 நாளைக்கு எடுத்துட்டு வரணும், ஸ்டாப் பண்ணிடணும். இதை கண்டினியூ பண்ணுறச்சு அது நார்மலுக்கு கொண்டு வந்துடும். இது மாதிரி நேரங்களில் அயன் ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான இரும்புச்சத்துக்கு தேவையான உணவுகள் என்னவெல்லாம் இருக்கோ அதையும் சேர்த்து எடுத்துக்கும் போது நார்மலுக்கு வந்துடும். சரி டாக்டர், இதுபடி நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச வேண்டி இருக்கு. ஸோ நம்ம ஒரு நேயர் யாருங்கிறத பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்ங்க, உங்க பேர் சொல்லுங்க. புரியலங்க, தெளிவா பேசுங்க. நிவேதா எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க நிவேதா, எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க, என்னாச்சு நிவேதா? ரொம்ப வந்து அப்படியே கொஞ்சம் ரகசியமா பேசுற மாதிரியே பேசுறீங்க. 2 years ஆகுதா 12 years ஆகுதா? ஓகேங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. எனக்கு வந்து 2 குழந்தை பிறந்துச்சு, 2மே இல்ல. இல்ல ஓகேங்க. ஓகேங்களா? ஸோ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து 2 டெஸ்ட் இருக்கு. டெஸ்ட் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு, பெருத்து போச்சு. ஓகேங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்கு இப்போ வர. சரிங்க, நீங்க கேட்குற கேள்விகள் வந்து கொஞ்சம் தெளிவா எங்களுக்கு புரியல. ஐ திங்க் உங்களுக்கு சிக்னல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்று பீரியட்ஸ் வந்து எனக்கு இன்னும் வரவே இல்லை. ஓகேங்க ஓகேங்க. ஸோ எனக்கு வந்து டெஸ்ட் குறையிறதுக்கும் பீரியட்ஸ் வரல கேட்கணும். தென் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஃபாரின்ல இருக்காங்க. சரிங்க. எத்தனை மந்த்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து உடல் உறவு எனக்கு தெரியும். சரிங்க, தாராளமா கேட்கலாங்க. ரொம்ப நன்றி. எனிவேஸ் நீங்கள் வந்து கேட்ட கேள்விக்கு டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், அவங்க கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதானே தெரியல. புரியல. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகி 6 மாதங்கள் ஆயிருக்கு. அதாவது வந்து அவங்களுடைய கணவர் வந்து இங்க இல்லை. ஸோ அப்படி வந்தாங்கன்னா வந்து எத்தனை நாள் கழிச்சு வந்து அவங்க செக்ஸ்ல ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ வந்து இப்போ வந்து மார்பகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெருத்து போயிருக்கு, அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான தீர்வு என்னங்க? மார்பகத்தை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சி நல்லது, அதுதான் வழி. கொழுப்புச்சத்து உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். 2 இப்போ 6 months ஆயிடுச்சுன்னா உடல் உறவு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்க, பாதிக்காது. ஓகேங்க. அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸும் வந்து இர்ரெகுலராக இருக்குது. அதாவது வந்து 6 மாதங்கள் வரைக்கும் இது வரைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸே வரலங்கிறாங்க. ஸோ இதுக்கு உண்டான தீர்வு என்னன்னு சொல்லுவீங்க? இது மாதிரி உள்ளவங்க அந்த கொஞ்சம் லேட் ஆகும்போது இந்த எள்ளு சம்மந்தப்பட்டது, கரிஞ்சீரக சம்மந்தப்பட்டது, பப்பாளி பழம், இதெல்லாம் அடிக்கடி அந்த உணவை மருந்து மாதிரி எடுத்துக்கணும். 1. 2வது ப்ளீடிங் ஓவரா போகும்போது அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் முதல்ல சொன்னதை பண்ணிக்கணும். ஏன்னா அந்த சூதக கட்டு இருந்து ஓவர் ஆகும் போது அதை ஃபாலோ பண்ண, நான் முதல்ல சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் இதை ப்ளீடிங் கொண்டு வரதுக்கு இதுதான் வழி. ஓகே, சரி டாக்டர், அப்போ வந்து நீங்க சொல்றீங்க ப்ளீடிங் கொண்டு வரதுக்கு இதுதான் வழி அப்படின்னு. ஐ திங்க் இந்த எள்ளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடான பொருட்கள் இல்ல, அது வெளியேற்றுறதுக்கு அதுதான் வழி. எள்ளு, கரிஞ்சீரகம், கொஞ்சம் உஷ்ணமான பொருட்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சாப்பிடணும். அதுதான் அது சூதக கட்டை உடைச்சு வெளியே கொண்டு வரும். ஓகே ஓகே டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம் டாக்டர். ஹலோ வணக்கம். உங்களுடைய டிவி வால்யூம் தயவு செஞ்சு மியூட்ல வச்சுட்டு பேசுங்க. ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் குமார். குமார், உங்க டிவி வால்யூமை மியூட்ல வச்சுட்டு பேசுங்க குமார். வீட்ல தாங்க. சரி சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க குமார்? நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். சரிங்க, ஏங்க இப்படி வந்து என்ன மிரட்டுறீங்க? என்னங்க? ஐயோ, நான் இல்ல, நான் இப்பவே போறேன் இங்க இருந்து.
சொல்லுங்க, இந்த படுத்துன்னு இருக்கேன், அதான் மாதிரி. சரிங்க சரிங்க, சொல்லுங்க குமார், என்ன சந்தேகம்? இல்லை, என் ஒய்ஃபுக்கு அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது. சரிங்க. எப்போ வந்தாலும் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆயிடுறாங்களா? நீங்க கிட்ட போனாவே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆமா, தொட விட மாட்டாங்க. ஓகே, நீங்க என்ன பண்ணீங்க? திருமணமாகி ஃபர்ஸ்ட் எத்தனை மாதங்கள் இல்ல எத்தனை வருடங்கள் ஆச்சு? அது கொஞ்சம் கேப் எடுத்தது, டைமிங் ஆச்சு. இப்போ ஒரு பையன் கூட இருக்கான். சரிங்க, பையனும் இருக்காங்க. ஸோ வந்து இருந்தாலுமே வந்து திருமணத்துக்கு முன்பு இப்படி இருந்தாங்களா? ஐ மீன் திருமணம் ஆன புதுசுல இப்படி இருந்தாங்களா? ஆமா ஆமா. ஓகே, இப்போ அப்படியே இருக்காங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணா இருந்து முதல்ல அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி உங்களை பிடிச்சிருக்கா இல்லையா, இல்ல உங்ககிட்ட வந்து அவங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி பாருங்க. மனசை விட்டு அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத கொஞ்சம் கோவமா இருந்தாலுமே கொஞ்ச நேரம் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது மாற்றங்கள் உங்ககிட்ட தேவைப்படுது அப்படின்னா அதை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது மன ரீதியா வந்து ப்ராப்ளம்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இருந்தாலும் அவங்களால செயல்பட முடியல அப்படின்னா நீங்க வந்து அது நிச்சயமா வந்து டாக்டர் கிட்ட வந்து பேசுவோம் தொடர்ந்து அதை பத்தி. டாக்டர், இவருக்குண்டான தீர்வு நீங்க என்னன்னு சொல்லுவீங்க டாக்டர்? உடலுறவு செய்யும் போது அந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய கிளர்ச்சி இன்பம் கிடைக்கலன்னா அதுல அதிகமா அவங்க விரும்ப மாட்டாங்க. அதுதான் வந்து சொல்றாங்க, இவங்க வந்து கிட்ட கூட வந்து போக முடியல. இல்ல, அதான் நான் சொல்றேன், உடலுறவு செய்யும் போது அதுல சரியான ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் அவங்க கொடுக்கலன்னா, எப்பா உனக்கு ஒரு கும்பிடு, உன் கீழே இருக்கிறதுக்கு ஒரு கும்பிடு, ஆளை விடு அப்படின்னு தான் போவாங்களே தவிர, அதாவது சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானாண்டின்னு சும்மா இருந்தா கம்முன்னு தூங்கிடுவேன். சும்மாத்துக்கு இது நிறைய இடத்துல இந்த இது இருக்கு. ஏன்னா எனக்கு நிறைய ஃபோன் கால் வரும், டாக்டர் இது மாதிரி என் கூட தொடர்பு வச்சுக்கிறாரு, அவரால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு, எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. அது நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம அதில் கரெக்டாக இருக்கோமான்னு உட்காந்து அவங்களோட நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட மனம் விட்டு பேசணும். நம்ம ரெண்டு பேரும் நம்மளுடைய கனெக்ஷன்ல சரியான ஒரு உனக்கு இன்பம் இருக்கா, இல்லை நான் என்ன மாற்றிக்கணுமா என்னங்கிறது, அதுதான் மனமொத்த தம்பதிகள்னு சொல்கிறேன். ஓகே, கொஞ்சம் வந்து இன்னமும் வந்து அவர் இன்னும் கொஞ்சம் வந்து லவ் பண்ணணும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்தை ஒழுங்கா கொடுத்துக்கிட்டு இருக்காராங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, கொஞ்சம் லவாங்கியா பேசுங்க உங்க ஒய்ஃப் கிட்ட. அட் தி சேம் டைம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கிளர்ச்சி ஏற்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க அப்படிங்கறதான் டாக்டர் சொல்ற அட்வைஸ். அண்ட் ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஹலோ, உங்க டிவி வால்யூமே மியூட்ல வச்சுட்டு பேசுங்கம்மா. சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் வந்து சென்னை சரண்யா. சென்னை சரண்யா, எப்படி இருக்கீங்க சரண்யா? நல்லா இருக்கும். ஒரு 2-3 டவுட் கேட்கணும். வீட்டுக்காருக்கு வந்து 45 வயசு ஆகுது. சரி. எனக்கு வந்து 28 வயசு ஆகுது. ஓகே, 45, உங்களுக்கு 25ஆ? 28. ஓகேங்க. இதனால எதனா செக்ஸ்ல ப்ராப்ளம் வருமா? ஒண்ணு. ஓகே, சரி, இதுக்கு உண்டான கேள்விகள் சிலது இருக்கு, அதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்கலாமா? கேளுங்க. ஓகே, அதாவது வந்து நீங்க உறவு வைத்துக் கொள்ளும் போது நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? அதாவது வந்து ஏதோ தப்பு பண்ற மாதிரி, இல்ல வந்து கஷ்டமா சங்கடமா இருக்கிற மாதிரி? ஓகே, அப்புறம் என்ன இதுல இருக்கு? வயசு வித்தியாசம்லாம் இதுல ஒன்றும் கிடையாது. சரி, அடுத்தது வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. ஆபரேஷன் பண்ணி தான் பிறந்தாங்க. சரிங்க. அது வந்து பீரியட்ஸ் டைம் வரணும். குழந்தை வந்து 2 வருஷம் தள்ளி போட சொல்லியிருக்காங்க. சரிங்க, இன்னொரு குழந்தைக்கு மறுபடியும் ட்ரை பண்றீங்க? இல்ல, ட்ரை பண்ணல. குழந்தை உருவாக கூடாது, ஆனா நார்மலா செக்ஸ் வச்சுக்கணும். எப்படின்னா பண்ணலாம். அதுக்குதான் வந்து எப்படியும் வந்து காப்பாட்டி இருக்கு, இல்ல வந்து அதெல்லாம் போடாம செக்ஸ் வச்சுக்கணும், ஆனா குழந்தை உருவாக கூடாது. என்னென்ன டைம்ல வச்சுக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவர் வந்து ஒரு சேஃப்டியா ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டு பண்ண வேண்டியதுதான் இருக்கும். சரி, அடுத்து நல்லா இல்லைங்க மேடம். நல்லா இல்லைங்களா? வேற எப்படிங்க பண்ண முடியும்? டாக்டர் கிட்ட கேட்போம், இதுக்கும் வேற ஏதாவது வழி இருக்குமான்னு. ஏன்னா டாக்டர் வேற ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பாரு. சொல்லுங்க, வேற என்ன டவுட்? இந்த ஏஜ் காமத்தோட குழந்தைக்கு எதனா பாதிப்பு ஏற்படுமா? குழந்தைதான் 2 குழந்தை பிறந்திருக்குங்கிறீங்களே. ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சரிங்க.
சரி, நம்ம குழந்தைக்கு பிறந்த பிறகு இதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது எனக்கு கெஸ் பண்ண தெரியல. பட் இருந்தாலும் டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரிங்களா? டாக்டர் சொல்லுங்க டாக்டர். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஏஜ் வித்தியாசம் ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே. இது நிறைய பேர் இது மாதிரி மனசு தான் ஒத்து போகணும். அது மனசு ஒத்து போய் தான் திருமணமே நடந்திருக்கு. ஆமா, ஆண்கள் அதிகமும் பெண்கள் குறைவாகவும் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட ஏஜுங்கிறது கணக்கு இருக்கு பாருங்க, அதுவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு கீழே போனாதான் தொல்லை. அதான் 28 வயசாகி போச்சு, குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால பாதிப்பு இல்லை. அதான் ஒரு மொத்த குழந்தை பிறந்துருச்சு, அதனால பிரச்சனை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, குழந்தை வேணான்னு தடுத்துக்கிறதுக்கு 3 சாய்ஸ். ஒன்று காண்டம் யூஸ் பண்ணிக்கிறது, இல்லை பெண்கள் வந்து இந்த லூப் மாட்டிப்பாங்க 2. அது பேர் என்ன சொல்றது, காப்பட்டி சாரி காப்பட்டி. மூணாவது, சில பேர் என்ன செய்வாங்க, உடலுறவு வச்சுக்கிட்டு அந்த விந்து வெளியேறக்கூடிய நேரத்தில் வெளியெடுத்துருவாங்க ஒரு இது சில பேர் டேலண்டாக கையாளக்கூடியது. இந்த 3 சாய்ஸை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே வேற மாத்திரைக்கு போகிறது அது அவங்களுடையது. ஒன்று. ரெண்டாவது, இந்த இவங்களுடைய வயசு வித்தியாசத்தால் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. சரி, ஓகே. நீங்க வளர்க்குற விதத்துல தான் இருக்கு குழந்தைங்கள. உங்களுடைய வயதுக்கோ இல்ல குழந்தைக்கோ எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. சரி, எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சரி டாக்டர், நம்ம பேசிட்டு இந்த டாபிக் வரும், அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், பெரும்பாடு பத்தி. இல்லை, பெரும்பாடு பற்றி நான் சொல்லக்கூடியது அதிகமாக இதுதான். மொத்தத்தில் சக்தி குறைவு ஏற்படாமல் பார்த்துக்கிறது. உடம்புக்கு தேவையான அனைத்து ஸ்ட்ரென்த்தும் ஜெனரலாக உணவு. அனைத்து ஸ்ட்ரென்த்தும்னா என்ன மாதிரி ஸ்ட்ரென்த்ஸ்லாம் வந்து வேணும் அதுக்கு? அதுதான் அயன் தவிர்த்து வேற என்னெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா சக்தியுமே உடம்புக்கு தேவையானது. விட்டமின் டி, B12 எல்லாமே இருக்கணும். ஆனால் பெரும்பாடு வராமல் இருக்கிறதுக்கு முக்கிய சக்தி அயன் சக்தி. அது இரும்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் இது மாதிரி வரும். அதுக்கு தான் அவங்களுக்கு சொல்லக்கூடியதுன்னா, இந்த பேரிச்சம்பழத்தை தேனில் ஊற வச்சு எடுத்துக்கிறது, கீரைகள் அடிக்கடி. கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேம், என் பேர் வசந்தமதி. வசந்தமாரி, எப்படி இருக்கீங்க? வசந்தமதி மேம். வசந்தமதி, ஓகே. மதி சொல்லுங்க. நான் என் ஹஸ்பண்ட்காக கேட்கணுங்க மேம். தாராளமா கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமதி. இல்லைங்க மேம், மேரேஜ் ஆகி